அது ஜப்பான் நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு நகரம். பொதுவாகவே ஜப்பானியர்கள் மீன் உணவை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதே மாதிரி தான் இந்த நகரத்தில் இருக்கக்கூடிய மக்களும். ஆனால் இவங்களுக்கு மீன் அவ்வளவு சுலபமாக கிடைக்காது. அந்த நகரத்திலிருந்து பல கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற ஒரு கடற்பகுதிக்கு போனால் தான் அங்கே மீன் கிடைக்கும். அதை சாப்பிடணுங்கிறதுக்காகவே படகை எடுத்துகிட்டு போய் மீன் பிடிச்சிட்டு வருவாங்க. அந்த குறிப்பிட்ட பகுதியில் கிடைக்கிற மீன் தான் ரொம்ப ருசியாக இருக்கும். ஆனால் மீன் பிடிச்சிட்டு திரும்பி வர 2 நாட்கள் ஆகிறதுனால அந்த மீனுடைய சுவை கொஞ்சம் குறைஞ்சிடும். அதனால் இந்த மீனவர்கள் என்ன பண்ணாங்க, அடுத்த தடவை போகும்போது நிறைய ஐஸ் கட்டிகளை கொண்டு போய் அந்த மீனை பதப்படுத்தி கொண்டு வந்தாங்க. ஆனாலும் மக்களுக்கு அதில் திருப்தி ஆகலை. ஃப்ரெஷ்ஷாக அப்போவே பிடிச்சு சாப்பிடக்கூடிய மீனுக்கும் ஐஸ் கட்டியில் பதப்படுத்தி வைக்கப்பட்ட மீனுக்கும் சுவை மாறுறத நல்லாவே உணர்ந்தாங்க. அதனால் அடுத்த தடவை போகும்போது மீனவர்கள் ஒரு சின்ன தண்ணி தொட்டி ஒன்றை எடுத்துகிட்டு போய் அதில் மீன்களை பிடிச்சு போட்டு உயிரோடு கொண்டு வந்து இங்கே சமைச்சாங்க. அப்பவும் அந்த மீனுடைய சுவையில் மாறுபாடு தெரிஞ்சுது. அவ்வளவு பெரிய கடற்பரப்பில் நீந்திக்கிட்டு இருந்த இந்த மீன்கள் சின்ன தண்ணி தொட்டிக்குள்ளே போட்டதும் 2 நாளாக சோம்பியே கிடந்ததுனால மீனுடைய சுவை மாறி இருக்கலாம் அப்படின்னு யோசித்த மீனவர்களுக்கு ஒரு புது யோசனை தோணுச்சு. அடுத்த தடவை மீன் பிடிச்சிட்டு வரும்போது இந்த குட்டி மீன்களை விட ஒரு பெரிய மீனையும் அந்த தொட்டிக்குள்ளே போட்டு எடுத்துகிட்டு வந்தாங்க. அந்த தடவை கொண்டு வந்த மீன்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளவு சுவையாக இருந்துதான். அதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? தொட்டிக்குள்ள இந்த பெரிய மீன் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக இந்த குட்டி மீன்கள் எல்லாம் வேக வேகமாக நீந்திக்கிட்டே இருந்துதான். முன்னாடி இருந்ததை விட ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கவும் 2 நாள் கழிச்சு அதை சமைக்கும்போது அந்த மீனுடைய சுவையில் வித்தியாசம் தெரிஞ்சுதான். நாம் வாழ்கிற வாழ்க்கையும் அப்படித்தாங்க. பிரச்சனைங்கிற பெரிய மீன் இருந்தால் தான் நம்ம வாழ்க்கைங்கிற இந்த குட்டி மீன்கள் எல்லாம் சுறுசுறுப்பாகவும் இருக்கும், சுவையானதாகவும் இருக்கும். பிரச்சனையே இல்லைன்னா நாம் ஓட மாட்டோம், சோம்பியே தான் கிடப்போம். அதனால் பிரச்சனைகளை உங்கள் வளர்ச்சியை தடுக்கிற தடையாக பார்க்காம உங்களை மேம்படுத்துகிற சக்தியாக பாருங்க. வாழ்க்கை சுவையானதாக மாறும். வாழ்க்கையின் மதிப்பை உணர்ந்து உயர்ந்த நோக்கத்தோட மனநிறைவோட உங்களுக்கு எல்லா சொந்தங்களும் சேர்ந்து ஒற்றுமையாக வாழணும், அதை இந்த புத்தாண்டு உங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறும் நான் திவ்யதர்ஷினி. நன்றி. இது போன்ற குட்டி குட்டி கதைகளை கேட்க டைட்டில் பக்கத்தில் இருக்கிற இந்த லிங்கை கிளிக் பண்ணி பாருங்கள்.